கொடிய பாவ கழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஓ கொடிய பாவ கழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மலைத்து நில்லா தேவா. பாவி மலைத்து நில்லா தேவா. பாவி மலைத்து நில்லா தேவா. மலைத்து நில்லா தேவா. மலைத்து நில்லா தேவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு கிறிஸ்துவின் இரத்தம். அவருடைய தேவன் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. வெளிப்படுத்தலில் ஒரு காட்சி. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று மூப்பர்களில் ஒருவன் யோவானிடம் கேட்க, ஆண்டவரே, உமக்கே தெரியும் என்று யோவான் சொல்ல, மூப்பன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்கிறான். வெளிப்படுத்தல் 7 வசனங்கள் 13-14. நாம் அறிந்தபடி இரத்தம் கரைப்படுத்துமே தவிர வெண்மை தராது. ஆனால் இங்கே ஒருவருடைய இரத்தம் உலகில் உள்ள எதுவும் தர முடியாத அழியாத வெண்மையை தருகிறது. அதுதான் இயேசு சிந்திய இரத்தம். இயேசுவின் இரத்தத்தால் மாத்திரமே அது முடியும். இந்த இரத்தத்தினால் ஆகும் வெண்மையை பெற்றுக்கொள்ள அவசியமானது ஒன்றே ஒன்று, அதுவே விசுவாசம். நாம் இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்ற தைரியத்துடன் வாழுகிறோம் என்றால் அது நம்மால் அல்ல, தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி மாத்திரமே ஆயிற்று. அதிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே ஆயிற்று. 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசும்போது இயேசு சிந்திய இரத்தத்தை குறித்தே பேசுவார்களாம். இயேசுவின் மரணம் 2 மகிமையான சத்தியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்பு, அடுத்தது மீட்பு. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பாவத்திற்கான மன்னிப்பு மிருகங்களின் இரத்தம் சிந்தப்படுகின்றதன் அடிப்படையிலே வழங்கப்பட்டது. அது மன்னிப்பு மாத்திரமே, அங்கே விடுதலை கிடையாது. அதனால்தான் மக்கள் திரும்பவும் பாவம் செய்து இன்னும் ஒரு மிருகத்தை பலியிட வருவார்கள். ஆனால் இயேசுவின் பலியோ முழுமையானதும் இறுதியானதும் ஆகும். பாவத்திற்கான நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக பாவமே இல்லாதவரின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டதால் பாவ மன்னிப்பு பூர்த்தியானது. அது பூர்த்தியானதால் நமக்கு மன்னிப்புடன் கூடவே மீட்பும் அருளப்பட்டது. இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:12. ஆம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நமது மீட்புக்கான கிரயத்தை இயேசு சிலுவையில் பூர்த்தியாக்கி நமக்கு மன்னிப்புடன் கூடிய விடுதலையையும் கொடுத்து விட்டார். அல்லேலுயா. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பிரசங்கி பில்லி கிரஹாம் அவர்களது பிரசங்கங்களில் சிலுவை, இயேசுவின் இரத்தம், இந்த இரண்டும் உச்சரிக்கப்படாத பிரசங்கமே கிடையாது. பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த இரண்டையும் என்ன செய்கிறோம்? அவற்றின் அடையாளம் நமது வாழ்வில் வெளிப்படுகிறதா? ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, கிறிஸ்துவின் சிலுவை அது எங்கள் மேன்மை. அவரது திரு இரத்தத்தினால் எங்களை பாவங்களற சுத்திகரித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.